ஒரு நாட்டுக்கு 5% அவங்களுடைய ஜிடிபியிலிருந்து அவங்களுடைய டிஃபென்ஸுக்காக ஒதுக்க முடியாது அப்படின்னு சொல்கிற நிலைமையில தான் இருக்கோங்கிறத ஒத்துக்கொள்ள முடிகிறது. வேறு யாருமே இல்லைங்க, ஜெர்மனி. அப்படிப்பட்ட நாடு இன்னொரு விஷயத்த ரொம்ப பெரிய அளவில் ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. 18வது பொருளாதார தடை, ரஷ்யாவுக்கு எதிரான 18வது பொருளாதார தடையை as soon as possible, அசாப் அப்படின்னு சொல்லுங்க பார்த்தீங்களா, அவ்வளோ சீக்கிரமாக போட்டுருங்கப்பா. ஏன்னா ரஷ்யா உக்ரைனை போட்டு அடிக்க போகிறாங்க. இன்னும் கொஞ்சம் நாட்கள்லேயே உக்ரைன் செம்மையை அடி வாங்க போகுது. அது மட்டும் இல்லாமல் அது எதிர்க்கக்கூடிய எல்லா நாடுகளுக்கு எதிராகவும் ரஷ்யா அவங்களுடைய தாக்குதலை தொடருவார்கள். எனவே as soon as possible நீங்கள் என்ன செஞ்சிருங்க, ரஷ்யாவுக்கு எதிராக பொருளாதார தடையை போட்டுருங்க அப்படின்னு சொல்லி நிற்கிது பாருங்க ஜெர்மனி. வேற லெவல்யா. இது மட்டும்தான் நடந்திருக்கா? இன்னைக்கு ஜெலன்ஸ்கி அவர்கள் பெரிய ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்கார். அந்த ஸ்டேட்மெண்ட்டில் இந்த வருஷத்தில் 2025 மட்டுமே ரஷ்யா எப்படி தாக்குதல் நடத்தியிருக்காங்க, புட்டின் அவர்களுடைய குணம் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே அவருடைய ஸ்டாண்டில் நின்று பேசியிருக்கார். அது என்ன அப்படிங்கிறதையும் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். எல்லாத்தையும் பார்த்துடலாமா? ஜெர்மனுடைய ஃபாரின் மினிஸ்டர், ரஷ்யா உக்ரைனுக்கான பேச்சுவார்த்தை இஸ்தான்புல்ல வச்சு நடக்குது. அந்த பேச்சுவார்த்தையில் இந்த டைமுக்குள்ளே இதை முடிச்சணும் அப்படின்னு சொல்லி எந்த டைம் லைனையும் இரண்டு நாடுகளுமே வகுக்கவில்லை. எய்தர் சீஸ்ஃபயராக இருக்கட்டும், இல்லை அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது பிரிசனர் ஸ்வாப்பாக இருக்கட்டும், இது எல்லாமே இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஹோல்டில் இருந்த மாதிரி தான் இருக்குது. ரஷ்யா சொல்கிறாங்க, உடனடியாக உங்களுடைய 6000 வீரர்களுடைய உடல்களை நாங்கள் ஒப்படைக்க தயாராக இருக்கோம். ஆனால் 1-2 நாட்கள் நீங்கள் என்ன செய்யுங்க, சீஸ்ஃபயருக்கு ஒத்துழைத்து தான் ஆக வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. நேற்று வர உக்ரைன் இதை முட்டாள்தனமானது, 2-3 தினங்கள் சீஸ்ஃபயர் அப்படிங்கிறது ரஷ்யா சொல்கிறது ரொம்ப முட்டாள்தனமானது அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு உக்ரைன் அதற்கான சம்மதத்தை தெரிவித்திருக்கிறார்கள். அதற்கு காரணம் இருக்குது. உக்ரைனுடைய இராணுவ வீரர்கள், அவங்களுடைய சக இராணுவ வீரர்கள் இறந்துருப்பாங்கள்ல, அவங்களுடைய பாடியை நல்லடக்கம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறாங்க. நிறைய உறவினர்கள், எங்கள் வீட்டு குழந்தைகள் இறந்து கிடக்காங்க, அவங்களுடைய பாடியாவது எங்ககிட்ட வாங்கித்தாங்க அப்படின்னு சொல்லி உக்ரைன் அரசாங்கத்துக்கு எதிராக அவங்களும் குரல் உயர்த்த ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான சிச்சுவேஷனில் சீஸ்ஃபயர் ஏற்படாமல் அந்த பாடியை இங்கே கொண்டு வர்றது அப்படிங்கிறது தான் ரொம்ப கஷ்டமான விஷயம். அதனால தான் 2-3 தினங்கள் சீஸ்ஃபயர் அப்படிங்கிறது உருவாகும். அந்த நேரத்தில் உக்ரைன் ரஷ்யா எந்த மனிதர்கள் எத்தனை உடல்கள் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்து அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். காயமுற்றவர்கள் இல்லாட்டி இப்போ பிரிசன் ஆஃப் வார்ஸ் எவ்வளோ பேர் அலைவாக இருக்காங்க, அதில் எத்தனை பேரை நீங்கள் ரிலீஸ் பண்ண போகிறீங்க, நாங்கள் ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான பேச்சுவார்த்தையும் நடந்து வருகிறது. ஸோ இந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது ஒரு சக்ஸஸ்ஃபுல் தானே. ஏன்னா பிரிசனர் ஆஃப் வார்ஸை இத்தனை பேர் அவங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. போன வாரம் தான் 1000 பேர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணாங்க. இந்த வாரம் 6000 உடல்கள், 6000 நபர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே ஒரு பாசிட்டிவான விஷயமா பார்க்கப்பட்டாலும் ஜெர்மனுடைய ஃபாரின் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு, இல்லை இப்படியே போனால் கண்டிப்பாக என்ன செய்வாங்க, ரஷ்யா உக்ரைனுக்கு எதிராக பெரிய ஒரு அட்டாக் நடத்துவாங்க, அவங்களுக்கு எதிராக 18வது பொருளாதார தடையை நம்ம உடனடியாக போட்டாகணும் அப்படின்னு சொல்லி பல நாடுகளுக்கும், ஐரோப்பிய நாடுகளுக்கு கோரிக்கை அப்படிங்கிறத வைத்திருக்கிறார். இந்த கோரிக்கையை யார் எப்படி கேட்கப் போகிறார்கள் அப்படிங்கிறதுலாம் தெரியல. பட் ஜெர்மனி கொஞ்சம் நாட்களாகவே ரஷ்யாவுக்கு எதிராக பேசுவதும், ரஷ்யா திடீர்னு கோபப்பட்டுட்டாங்கன்னா ஜெர்மனியில் இருக்கக்கூடிய வேறு அரசியல்வாதிகள் ரஷ்யாவுக்கு ஆதரவாக பேசுவதும் அப்படின்னு சொல்லி இரட்டை வேடம் போட்டுட்ருக்காங்க. அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட், உக்ரைனுக்கு நாங்கள் அள்ளி தெளிக்க போகிறோம், அவ்வளோ உதவிகள் செய்ய போகிறோம், ஏகப்பட்ட வெப்பன்ஸை வாங்கி கொடுக்க போகிறோம் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் இதுவரையிலும் ஜெர்மனி சொன்னதில் வெறும் 25% வாக்குறுதிகள் கூட நிறைவேற்றப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. 25% கூட 100 வாக்குறுதி கொடுத்தாங்கன்னா அதில் 25 வாக்குறுதி கூட நிறைவேற்றாத ஜெர்மனி உடனடியாக பொருளாதார தடை போடணும் அப்படின்னு சொன்னோன்னே என்ன சார் நியாயம் இருக்குது இதில்? அடுத்ததாக இன்னைக்கு ஜெலன்ஸ்கி அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு வார்த்தை, ரெடி டு டாக் வித் புட்டின் எனி பிளேஸ். இஸ்தான்புல், வாட்டிகன் இல்லாட்டி சுவிட்சர்லாந்து எதுவாக வேணாலும் இருக்கட்டும், பேச்சுவார்த்தைக்கு நான் தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜெலன்ஸ்கி அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஆனால் ஜெலன்ஸ்கி அவர்களுடைய பேச்சுவார்த்தை எப்படி இருக்குன்னா, உக்ரைனுக்கு ஆதரவான நிலைப்பாட்டுடன் இருக்கக்கூடிய நாடுகள் இந்த கிரீமியாவிலிருந்து 2014 எல்லை வரை எல்லாமே உக்ரைனுக்கானது தான் அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் பேச்சுவார்த்தைக்கு தயார் அப்படின்னு சொல்லி ஜெலன்ஸ்கி அவர்கள் சொல்லியிருந்தாங்க. இந்த ஸ்டாண்டிலிருந்து கொஞ்சமும் இறங்காத ஜெலன்ஸ்கி அவர்கள் மறுபடியும் நான் பேச்சுவார்த்தைக்கு தயார், ஆனால் ரஷ்யா தான் தயார் இல்லை அப்படின்னு சொல்வது யாராலையுமே அக்செப்ட் பண்ண முடியாது. இப்போ நான் சொல்கிறேன், நான் பேச்சுவார்த்தைக்கு வரணும்னா தமிழ்பொக்கிஷம் மாதிரி எனக்கு ஒரு 10 யூடியூப் சேனல் வேணும் அப்படின்னு சொல்கிறேன்.
ஒரு தமிழ் பொக்கிஷத்தை உருவாக்குறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 10 கிடைச்சாதான் நான் பேச்சுவார்த்தைக்கு வருவேன், ஆனால் நான் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறது நடக்காத ஒரு விஷயத்த நடந்தால் தான் நான் பேச்சுவார்த்தைக்கு வருவேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. ஸோ இங்கே ஜெலன்ஸ்கி அவர்கள் கோருவது என்ன? இப்போ ரஷ்யாவினுடைய எல்லை வீரர்கள், இராணுவ வீரர்கள் எங்கெல்லாம் நிற்கிறாங்களோ அவங்கெல்லாம் அப்படியே பின்னாடி போயிடணும். 2014 என்ன பார்டர் இருந்துச்சோ கிரீமியா உட்பட அவங்க கேட்டுட்ருக்காங்க. அது இருந்தால் மட்டும்தான் பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் தயார். அந்த பேச்சுவார்த்தை எங்கே நடந்தாலும் சரி, வாட்டிக்கனில் நடந்தாலும் சரி, சுவிட்சர்லாந்தில் நடந்தாலும் சரி, இல்லை இஸ்தான்புல்ல நடந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதற்கு ரஷ்யா சம்மதம் தெரிவிப்பார்களா? வாய்ப்பில்லை. ரஷ்யாவினுடைய சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட்டாக இருக்கட்டும், இல்லாட்டி அடுத்த பெர்மனண்ட் சீஸ்ஃபயருக்கான அந்த கோட்பாடுகளாக இருக்கட்டும், விதிமுறைகளாக இருக்கட்டும், அது எல்லாமே 20% உக்ரைன் எங்களுக்கு தான் சொந்தம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அது எவ்வளவு அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம் வித் அதனுடைய கம்ப்ளீட் டேட்டா. இப்போ ரஷ்யாவினுடைய படை, புட்டின் அவர்களுடைய படை மே மாதத்தில் மட்டுமே உக்ரைனுடைய 538 சதுர கிலோமீட்டர் அந்த நிலப்பரப்பை கையகப்படுத்தியிருக்காங்க. இந்த 538 சதுர கிலோமீட்டர் மே மாதம் என்றால் ஏப்ரல் மாதத்தில் அது 185 சதுர கிலோமீட்டராக இருந்துச்சு. ஸோ ஏப்ரல் மாதத்தை விட 3 மடங்கு அதிகமான நிலப்பரப்பை, கிட்டத்தட்ட அதிகமான நிலப்பரப்பை யார் கையகப்படுத்தியிருக்காங்க? ரஷ்யா கையகப்படுத்தியிருக்காங்க. ஸோ லேண்ட் கிராப்பிங் அப்படிங்கிறது 2022க்கு பிறகு மிகப்பெரிய அளவில் ரஷ்யாவால் செய்யப்பட்டது இந்த 2025 தான். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு இடங்களை கையகப்படுத்தி வருகிறார்கள் அப்படிங்கிற செய்தியை இன்னைக்கு உக்ரைனுடைய ஊடகம் செய்தியாக வெளியிட்டிருக்கிறார்கள். அடுத்தது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மோஸ்ட் பவர்ஃபுல் ரஷ்யன் ஒஃபென்சிவ் அப்படின்னு சொல்கிறது நவம்பர் 2024 இருந்துச்சு. அந்த நவம்பர் 2024 அடுத்த மோஸ்ட் பவர்ஃபுல் ரஷ்யன் ஒஃபென்சிவ் அப்படிங்கிறத இந்த மாதம் நடைபெற வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ நவம்பர் 2024 விட கூடுதலான தாக்குதல் அடுத்ததான் ரஷ்யா அடிப்பாங்க அப்படிங்கிறத உக்ரைன் உறுதியாக நம்புகிறாங்க. காரணம் இருக்குது. உக்ரைனுடைய ட்ரோன் படை ரஷ்யாவினுடைய விமான தளத்தில் பல தாக்குதலை நடத்தியதல்லவா. அதை கூட டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் பேச்சுவார்த்தையின் போது என்கிட்ட சொல்லாமே அடிச்சிட்டாங்க புட்டின், நீ எதுவும் என் மேலே கோவப்பட்டுறாத அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் நான் கோவப்படலை, பட் நாங்கள் அடிக்கிறது வேறு லெவலில் இருக்கும், உக்ரைனால் எந்திரிக்கவே முடியாதுன்னு சொல்லி ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் அவர்கள் சொல்லியிருந்தாங்கல்ல, சேம். அப்போது அந்த அடி ரொம்ப குரூஷியலாக இருக்க போகுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் இந்த மாதங்கள் அப்படிங்கிறது 750 சதுர கிலோமீட்டரை அவங்க கையகப்படுத்தியிருந்தார்கள் என்றால் டெய்லி 25 சதுர கிலோமீட்டர், ஒரு நாளைக்கு 25 சதுர கிலோமீட்டர் அப்படின்னு வச்சு அவங்க என்ன செஞ்சிட்டு இருக்காங்க? நிலங்களை கையகப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக இப்போ ரஷ்யாவின் கையில் இருக்கக்கூடிய உக்ரைனுடைய நிலப்பரப்பு எவ்வளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா 1,15,432 சதுர கிலோமீட்டர். இந்த 1,15,432 சதுர கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லும்போது உக்ரைனுடைய 20%. இதை தான் இப்போ ரஷ்யா ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. இந்த 20%ஐயும் கொடுத்து உக்ரைன் சொல்கிறாங்க பேச்சுவார்த்தை ஈடுபடலான்னு. ரஷ்யா சொல்கிறாங்க இந்த 20%ஐயும் ரஷ்யாவின் பெயரில் மாற்றி எழுதி விடுங்கள், இனி அது ரஷ்யாவினுடைய நிலம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. எவ்வளோ சொல்கிறது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் போக போக பார்க்கலாம். அதே மாதிரி ரஷ்யாவுக்குள்ள அட்டாக் நடந்ததற்கான காரணம் மேற்குலக நாடுகளுடைய சப்போர்ட் தான். அது இல்லாமல் உக்ரைனால் இதை தனியாக செஞ்சிருக்க முடியாது அப்படிங்கிறத அடித்து சொல்லியிருக்காங்க ரஷ்யா. உக்ரைனுடைய இந்த ஆக்ட் ஆஃப் டெரரிசம் அப்படிங்கிறதுக்கு சரியான ஆன்டி டெரரிசம் ஸ்குவாட் அப்படிங்கிறத நாங்கள் களம் இறக்குவோம், அந்த நேரத்தில் உக்ரைன் பதறுவாங்க அப்படிங்கிறத புட்டின் அவர்கள் சொன்ன போது ஜெலன்ஸ்கி அவர்கள் அடுத்ததாக ஒரு டேட்டா ஓடி வந்திருக்காரு. இந்த வருடம் மட்டுமே உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யா 27,700 ஏரியல் பாம்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருக்காங்க. 11,200 ஷாஹீத் ட்ரோன்ஸ், ஈரான் ரஷ்யாவுக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஷாஹீத் ட்ரோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்களாம். கிட்டத்தட்ட 9,000க்கும் அதிகமான யூஏவி அட்டாக் அப்படிங்கிறது, அதர் யூஏவி அட்டாக் அப்படிங்கிறதும், 700 மிசைல் அட்டாக் அப்படிங்கிறதும், பாலிஸ்டிக்ஸ் மிசைல்ஸ் அட்டாக் அப்படிங்கிறதும் இந்த வருடம் நடந்து இருக்கிறது. ஸோ வெறும் 6 மாதங்கள் 2025 முதல் 6 மாதங்கள் முடிவடைகிறதுக்கு முன்னாடியே பல அட்டாக் அப்படிங்கிறத ரொம்ப சிவியராகவும் ரொம்ப ஸ்பீடாகவும் ரஷ்யா செஞ்சுருக்காங்க. அடுத்து அவர் சொல்லியிருக்கிறது, ஜெலன்ஸ்கி அவர்கள் சொல்லியிருக்கிறது என்னென்னா, ரஷ்யாவை பற்றி நிறைய பேர் பேசுகிறாங்க, ரஷ்யாவினுடைய நடவடிக்கை பற்றி பேசுகிறாங்க, ஆனால் ரஷ்யா ஏற்படுத்த வேண்டிய அமைதி ஒப்பந்தத்தை பற்றி யாருமே பேச மாட்டுக்காங்களே, அதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அடுத்ததாக புட்டின் அவர்களுடைய த்ரெட்ஸுக்கு இந்த வேர்ல்டு அப்படிங்கிறது ரெஸ்பாண்ட் பண்ணணும், அவருடைய பயம் காட்டுதலுக்கு வேர்ல்டு அப்படிங்கிறது ரெஸ்பாண்ட் பண்ணணும், அவரை தடுத்து நிப்பாட்டணும். பொதுவாக புட்டின் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய ஆக்ஷனை அவர் கண்மூடித்தனமாக நம்புகிறாரு, பிளைண்ட் ஐ வழியாக அவர் நம்புகிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அவர் எப்பெல்லாம் ஸ்ட்ரென்த் இல்லாமல் லோன்லியாக ஃபீல் பண்ணுறாரோ அந்த நேரமெல்லாம் உக்ரைனுக்கு எதிரான பெரிய அட்டாக் நடத்தி நான் தான் பலசாலி அப்படிங்கிறத அவர் காண்பிக்கிறார். இதிலிருந்து உக்ரைனை காப்பாற்றுவது
செய்வதற்கு உலக நாடுகளால் உங்களால் தான் முடியும். உடனடியாக நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க, எங்கள் இராணுவத்துக்கு உதவி செய்யுங்க, எங்களுக்கு தேவையான பணத்தை தாங்க, எங்களுக்கு தேவையான ஆயுதங்களை தாருங்கள். இதுதான் இப்போதைக்கு பேச்சுவார்த்தை அப்படின்னு சொல்கிறதுக்கான முன்னாடி ஃபேஸ். இதெல்லாம் எனக்கு கிடைச்ச பிறகு நான் ரஷ்யாவை அடிப்பேனா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க வேண்டாம். அதன் பிறகு நம்ம பேச்சுவார்த்தையில் ஈடுபடலாம். ஸோ இந்த மாதிரியான ஸ்டெப்பை தான் இப்போ ஜெலன்ஸ்கி அவர்கள் விவரித்திருக்கிறார். ஃபஸ்ட்டு காசு, பணம், அதன் பிறகு ஆயுதம், இதெல்லாம் என் கையில் கிடைச்ச பிறகு நம்ம 2 பேரும், அதாவது ரஷ்யாவும் உக்ரைனும் சமபலமாக மாறிய பிறகு பேச்சுவார்த்தைக்கு உட்காருவோம். அப்படி இல்லைனா இப்போ முன்னிலையில் இருக்கக்கூடிய ரஷ்யா ஜெயிச்சிருவாங்க, ரொம்ப பின்னடைவில் இருக்கக்கூடிய உக்ரைன் தோற்றி விடுவார்கள் அப்படிங்கிறது ஜெலன்ஸ்கி அவர்களுடைய கூற்று. ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. ரொம்ப முக்கியமான டேட்டாவாக வித் ப்ரூஃபுடன் நம்ம இதை பார்த்துருக்கோம். ஸோ இதே மாதிரி கண்டினியூஸ் கண்டென்ட்டுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது வியூகம், தமிழ் வியூகம் அப்படிங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.